தென்னிந்தியாவின் இசை அரசி எஸ் ஜானகி அவர்கள் காலமாகி இருக்கிறார். சுமார் 60 ஆண்டுகளாக 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய திருமதி எஸ் ஜானகி அவர்கள் தற்போது மூச்சு திணறல் காரணமாக மைசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வயது 88. மறைந்த பாடகர் எஸ்பிபி மற்றும் ஏசுதாஸ் ஆகியோருடன் அதிக எண்ணிக்கையில் இந்த பாடல்களை, திரைப்பட பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மறைவு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான தகவல். நிச்சயமாக இந்தியாவின் திரையுலகில் புகழ்பெற்ற பின்னணி பாடகியான எஸ் ஜானகி தென்னிந்தியாவின் நைட்டிங்கேர்ல் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி உட்பட 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். இளமை காலம் மற்றும் அறிமுக பிறப்பு என்பது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குண்டூர் மாவட்டத்தில் உள்ள பல்லபட்டாலா என்ற கிராமத்தில் பிறந்துள்ளார். 1957ஆம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக பின்னணி பாடகியாக அறிமுகமானவர் தான் ஜானகி. இவர் கர்நாடக இசையிலும் முறைப்படி பயிற்சி பெற்று இருந்தாலும் கூட தனது அசத்திய திறமையால் பல தரப்பு மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் ஜானகி. சாதனைகளுக்கும் விருதுகளுக்கும் தேசிய விருதுகளும் கூட இவருக்கு கிடைத்தது. இவர் மாநில விருதுகளும் மிக தமிழகம், ஆந்திரம், கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநில அரசுகளிடமிருந்து 33க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளும் பெற்றுள்ளார். பத்மபூஷன் விருது 2013ஆம் ஆண்டு இந்திய அரசால் இவருக்கு வழங்கிய போது பத்மபூஷன் விருதை தென்னிந்திய கலைஞர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என கூறி ஏற்க மறுத்தவர் தான் ஜானகி. இவரது வாழ்க்கை பயணம் மற்றும் திரையுலகத்தின் அனுபவங்கள் மிகவும் அனைவரையும் கவர்ந்ததாக உள்ளது. ஓய்வு பெறக்கூடிய இசையமைப்பாளர் என இவர் பல்வேறு இசையமைப்பாளருடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். இளையராஜா மற்றும் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஆகியோருடன் இவர் இணைந்து பாடிய பாடல்கள் தென்னிந்தியாவின் திரையுலகில் பொற்காலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் அந்த பாடல்கள் நீங்கா இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. பாடகி ஜானகியின் திரைப்பட இசையில் ஆயிரக்கணக்கான மறக்க முடியாத பாடல்கள். அவர் மிகவும் பிரபலமான பாடல்களாக செந்தூர பூவே என்ற பாடல் 16 வயதில் மிகவும் கவர்ந்த பாடலாக உள்ளது. எந்த பூவிலும் பாசம் உண்டு, காற்றுக்கு என்ன வேலி, சின்ன கண்ண அழைக்கிறார், வசந்த கால கோலங்கள், மச்சான பாத்தீங்களா, குயிலே கவிக்குயிலே, தூக்கம் உன் கண்ணை தழுவட்டும் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை இன்னும் மக்கள் மனதிலிருந்து நீங்காத இடம் பெற்றுள்ளதாக இருக்கிறது. தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் அவர் பாடி தென் இந்தியாவில் உள்ள மக்களின் மனதில் நீங்காத இடம் பெற்றவர். நீண்ட இசை பயணத்திற்கும் 100க்கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்கள் பாடியிருந்தாலும் கூட தமிழில் தான் இவர் அதிகமான பாடல்களை இசையமைப்பாளர் இளையராஜாவோடு அவர் பாடியுள்ளார். இந்த இளையராஜா ஜானகி கூட்டணியில் 1970களில் இறுதி முதல் 1990 வரை தமிழ்நாட்டில் திரைப்பட இசையில் மிக வெற்றிகரமாக இணைப்பதாக கருதப்பட்டன. அதற்கு அடுத்தபடியாக ஜானகி அம்மாள் பல மறக்க முடியாத பாடல்களையும் MS விஸ்வநாதன், AR ரஹ்மான், தேவா, சங்கர் கணேஷ் ஆகியோரிடமும் அவர் இசைந்து பாடியுள்ளார். இளையராஜா ஜானகி இணைப்பில் மிகவும் பிரபலமான பாடல்கள் இன்னும் இருக்கும். செந்தூர பூவே, சின்ன சின்ன கண்ணம் உள்ளிட்ட பல்வேறு பாடல்கள் இன்னும் மக்கள் மனதில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படி மக்கள் மனதை விட்டு இடம்பெறாத இளவரசியாக இருக்கக்கூடிய ஜானகி சற்று முன் அவர் காலமானார் என்ற செய்திதான் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தமிழக மக்கள் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மக்களையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செல்வராஜ், நீங்க தொடர்ந்து இணைப்பில்